நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா டு எருமையிலேருந்து நம்ம பெரிய பாதை, அதாவது பம்பை வரைக்கும் போகிற வீடியோவை இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். இதை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எந்த டைமிங்கிறது இதெல்லாம் முக்கியமாக தெரியும். காலகட்டியிலேருந்து அழுதாமலை ஏறுறது, அது போக முக்குழியிலேருந்து கரிமலை ஏறுறது எல்லாமே வந்து இந்த டைமிங் இப்போ தான் இந்த வீடியோலாம் தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த இடத்துல என்னென்ன செய்யணுன்றதையும் நான் வரிசையாக அதில் போட்டிருக்கேன். சாமி கன்னிச்சாமி முதற்கொண்டு எல்லாமே எந்த இடத்துல தேங்காய் உடையணுன்றதை ஃபுல்லாமே போட்டிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். சாமியே சரணம் ஐயப்பா. வேறு கலர் இருக்காடா? என்ன பாப்பா இங்கே பாரு, டான்ஸ் ஆடணும். நல்லா ஆடணும், எல்லாருமே ஆடுவான். வீடியோ எடுத்துருக்கேன். பாப்பா டான்ஸ் ஆட போகுது, சேர்ந்து ஆடுது பாப்பாவோட. டைட்டாக இருக்க லூஸாக இருக்கு அந்த இல்லை பாப்பாவுக்கு. வெளியே வருவோம். सिद्धार्थ लिख पे आ जा. எருமேலி தர்மசாஸ்திரா கோயிலுக்கு வந்து குளிச்சுட்டு படுத்து விட்டு குளிச்சாச்சு. இப்போ கோயிலுக்கு நான் பேசுகிறது கேட்குறது இல்லையான்னு தெரியல, அதான் அவங்க சவுண்டாக பேசுகிறேன். இங்கேயுமே நல்லா கூட்டமாக இருக்குது சாமி, ரொம்ப கூட்டமாகவே இருக்குது. சாமி சரணம் ஐயப்பா. அப்பா சாமி சரணா. எருமையிலேருந்து கிளம்பியாச்சு. போவார் தமிழே. எருமையிலேருந்து பெரியப்பா வந்து தொடங்க கிளம்பியாச்சு. பெரியப்பா வந்து டைமிங் க்ளோஸ் பண்ணுறதுனால கொஞ்சம்
போயிட்டு வர வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டைமிங் என்ன டைமிங் கரெக்டாக தெரியல. நான் கரெக்டாக போயிட்டு என்ன டைமிங்கு எப்போ திறகுவாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? வந்து பார்த்திங்க அப்படின்னா காலகட்டி தாண்டி அழுதாமலை ஏறம் போட்டு 3 மணிக்கு அடைச்சிருவாங்க பாதையை சொல்கிறாங்க. அது போக காலகட்டிலுமே 3 மணி மேலே தான் விடுறாங்க அழுதாமலை ஏற்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுபோக முக்குளியிலையும் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து வச்சுருக்காங்க. அதனால் எந்த எப்படி போகிறதுன்னு தெரியல. பார்த்துக்கோம். நாங்கள் போயிட்டு ஒரு டைமிங்கில் நான் போட்டுருந்தேன். இங்க பேரு பாப்பா நைனா பேரு நைனா பார்த்து போடு. பேரூர் தோட்டில் பறி போட்டாச்சுப்பா. கன்னிசாமி நீ போடு சாமி. இந்த பா இந்த பொரி வாங்கினீங்களா மணிக்கு பொரி எவ்வளோ சாமி? 2 வாங்க இருக்கா சார்? ஒன்று 10 ரூபா இருக்கா? 2 வாங்கிட்டோம். சாமி இதுதான் பேரூர் தோடு. அதாவது எருமணிலேருந்து நம்ம கன்னிசாமிக்கு வந்து இது பண்ணக்கூடிய ஒரு இடம், பொறி போட்டு வணங்கக்கூடிய இடம் பேரூர் தோடு. ஓகே சாமி போயிட்டு இருக்கோம். போடு சாமி. சரி போவா சாமி. இந்த இடம் தான் பேரூர் தோடு. ஆமாம், இங்கே தான் பொறி போட்டு சாமி கும்பிட்டு கிளம்புறது. சரி அதுக்கு அடுத்து வந்து அப்படியே காலகட்டி நிற்கிறாங்களா? அது ஊர் பேர். ஆமாம், ஹெட் சைடு நேராக போய் ரைட்டில் கட் பண்ணால் அந்த பாதை. சாமி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பேரூர் தோடு தாண்டி வந்து நம்ம ஸ்ரீ மகாதேவ தேவி டெம்பிள் இரும்பன்னிக்கரா அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். பெரிய வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கு. அன்னதானத்திற்காக நன்கொடை தருகிறார்கள். இந்த பக்தர்கள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த புனிதமான யாத்திரையில் எந்த ஒரு இடைகளும் இல்லாமல் வேடுபலத்தோடு பாதபலத்தோடு சபரிமலை ஐயப்பன் இவர்களுக்கு அருள்புரிய நாங்கள் திருத்தரப்புக்கு வேண்டிக் கொண்டிருக்கிறோம். சாமி சரணம் ஐயப்பா. சரிங்க சாமி, இதில் வந்து நம்ம அந்த இரும்பன்னிக்கரா சிவன் டெம்பிளை வந்து நம்ம கும்பிட்டுட்டு வந்தாச்சு. வந்து முன்னாடி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அடுத்த இடம் வந்து நம்ம ஒரு முருகன் டெம்பிள் வரும். அதை முருகன் டெம்பிள் வந்து சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம அடுத்து போகிற இடம் வந்து காலக்கட்டி தான். ஓகேவா? சாமி சரணம். சாமி சரணம் ஐயப்பா. அந்த முருகன் டெம்பிள் வந்து இங்கே வந்துருச்சு சாமி. இதுதான் அந்த முருகன் டெம்பிள். இங்கே சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம பெரிய பாதை அந்த தொடக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் அது. இங்கே பார்த்தா அந்த இரும்பன்னிக்கரை அங்கேயுமே அன்னதானம் போடுறாங்க. அது போக இந்த முருகன் டெம்பிள் பக்கத்துலேயுமே அன்னதானம் போடுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்டு போய்க்கலாம். இங்கே நல்லா சுட சாப்பாடு எல்லாம் போட்டு நல்லா சூப்பரான அன்னதானம் போடுறாங்க. சாப்பிட்டு போன சாமி முருகசாமி கோவில் அன்னதானம் மகாதானம் சாமி பிரசாதம். எல்லா ஐயப்ப பக்தர்களும் அன்னதான பிரசாதம் சாப்பிட்டு பகவான் அனுகிரகமாகி சந்திரந்தலிக்கு போக வேண்டும். சாமியை சரணமையப்பா. சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு சாமி. நம்ம அடுத்து போக பார்த்தீங்கன்னா பெரிய பாதை ஸ்டார்டிங்கில் போயிட்டுருக்கோம். அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாலபத்ரா தேவி கோயில் வரும். அந்த கோயில் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலக்கட்டி தான். சரிங்களா? முக்கியமான நாளாக இதில் வந்து காலக்கட்டி தான். இடையில வந்து பாலபத்ரா தேவி கோயில் வந்து வரும். அங்கே போயிட்டு பார்ப்போம் சாமி. தொடர்ந்து நடக்கும்போது வீடியோ வந்து எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் கிட்ட அந்த கோயில்கிட்ட போகும்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன். ஓகேவா சாமி? சாமி
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருமுன்னிக்கர முருகன் டெம்பிள், அந்த சிவன் டெம்பிள் தாண்டி முருகன் கோவிலை தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலபத்ரா தேவி டெம்பிளுக்கு வந்து வந்திருக்கோம். இந்த ஊரும் இருமுன்னிக்கரை தான். இது உள்ள சாமி கும்பிட்டு அப்படியே உள்ள கிளம்பலாம். சரியா சாமி? இதுக்கடுத்து ஒரு முக்கியமான பார்த்தீங்கன்னா காலகட்டி தான். இது என்ன கோயில் பார்த்தீங்கன்னா பாலபத்ரா தேவி கோயில். சரிங்களா? உள்ள இருக்கிறதான் பாலபத்ரா தேவி சாமி. போய் கும்பிட்டுட்டு நம்ம அடுத்த நடை கட்டுவோம். இது வந்து முருகன் கோயில். சரிங்களா சாமி? இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலகட்டிக்கு பாதி தூரம் வந்தாச்சு. நம்ம இந்த இருமுன்னிக்கரை பாலபத்ரா தேவி டெம்பிள்லேருந்து பாதி தூரம் வந்தாச்சு. இன்னும் பாதி தூரம் போனோம்னா நம்ம காலகட்டிக்கு போயிடலாம். காலகட்டி வந்து 3 மணி தான் டைம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 3 மணி இல்லை 4 மணி அதுக்குள்ளே வந்து காலகட்டி அடைச்சிருவாங்க. அழுதாமலை ஏற வந்து அடைச்சிருவாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக மேலே ஏறிடலாம். அதே மாதிரி முக்குளிலையும் டைமிங் தான் வச்சுருக்காங்க. 5 to 6 அதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஈவினிங் 5 to 6 போயிட்டோம்னா நம்ம கரிமலை வந்து ஏறிடலாம் முக்குளிலேருந்து. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும்னு கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கோம் சாமி. இதில் வந்து எங்கள் பாப்பா வந்து தூங்கிருச்சு. இங்கே கூட வந்த சாமி வந்து ஒரு சாமியை தூக்கிட்டு வர்றாங்க. நான் தூக்கிட்டு வந்த வேலை நேரம் என் கூட வந்த சாமி ஒரு கன்னிசாமி வந்து பாப்பாவை தூக்கிட்டு வர்றாங்க. பாப்பா தங்கா இங்கே பாரு, நைனா பாரா, நல்லா தூங்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தலப்பாரமலை கோவில்கிட்ட வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காலகட்டிக்கிட்டே வந்தாச்சு. இங்கே வந்து சாமி கும்பிட்டு அப்படி கீழே போனோம் அப்படின்னா இந்த காலகட்டி பார்த்தீங்கன்னா சிவன் வந்து காலகட்டி தான். அதனால் அந்த காலைக்கட்டி அப்படின்ற பேர் வந்து இங்கே தேங்காய் உடைக்கிறோம். சில பேர் வந்துட்டோம். உடைச்சிட்டு அப்படியே இந்த காலகட்டியிலேருந்து இந்த கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே நம்ம அழுத நடத்தி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேலே அழுதாமலை ஏற ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான் சாமி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மலை ஏறிட்டு காலகட்டி சாமியை கும்பிட்டுட்டு அடுத்து நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. டைமிங் எப்படி நம்ம விட்றான்னு பார்த்துக்குறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டிக்கு போய் நம்ம சிவனை வந்து வழிபட்டுட்டு அப்படியே வந்து நம்ம அழுதாமலைக்கு கிளம்பலாம். ஓகே, இது வரைக்கும் வந்ததில் வந்து என் பாப்பா வந்து தூங்கிட்டு வந்துருச்சு. எப்படியும் நம்ம கூப்பிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்திரிச்சு நமக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு பாப்பா. அதனால் கொஞ்சம் தெம்பாக இருக்குது. சாப்பாடு விட்டு அன்னதானத்தில் அப்படியே கிளம்ப முடியுதான். ஓகே, இந்த காலகட்டியில் பார்த்தீங்கன்னா சிவன் டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸானது. இப்போ எருமையிலேருந்து பெரிய பாதை போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டி தாங்க. காலகட்டியிலேருந்து ஒரு 3 மணிக்குள்ள ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாகவே அழுதாமலையை தாண்டி முக்குளிக்கு போயிடலாம். அதனால் இங்கே வரும்போது வந்து 3 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3 மணிக்குள்ளேயே ரீச் ஆகிற பார்த்துக்குங்க. அப்போ தான் நம்ம அழுதாமலை ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலகட்டி சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். சிவன் கோயில் இங்கே காலகட்டின்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவனை வந்து இங்கே காலையை கட்டி போட்டாங்க அப்படின்ற ஒரு ஐதீகத்தில் தான் இங்கே காலகட்டின்னு பேர் வச்சுருக்காங்க. சுவாமியே சரணமையப்பா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிவனை வந்து காலையை வந்து கட்டி போட்டு போனார் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் வந்து இந்த காலகட்டின்னு பேர் வச்சுருக்காங்க. காலகட்டியில் இன்னொன்று ஐயப்பன் மகிழ்ச்சி வரம்போ இங்கே சிவனை வந்து காலையை கட்டி போட்டு ஐயப்பன் வந்து வாழ்த்து தெரிவிச்சார். ஏன் பார்த்தீங்க அப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடம் வந்து காலகட்டின்ற பேரோட விளங்குது. தமிழ்நாட்டுக்காரங்க இங்கே நம்ம அண்ணனுக்கு போய் சாப்பிட்டுட்டு அண்ணன் வந்து அழுதாமலை எடுத்து தொடங்கலாம். பழம், பாயாசம், வடை, அது போக ரசம், சாம்பார் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு முறையில் வந்து கொடுப்பாங்க. அண்ணாவை சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நம்ம நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் அழுதாமலை ஏற தொடங்குங்க.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இப்போ அதான் நம்ம வந்து அடுத்த பாயிண்ட் வந்து தொடங்கியாச்சு. இன்னும் சூப்பராக இருந்துச்சு சாமி. ரொம்பவே தரமான ஒன்றான கூட்டம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் தெரியும். ரொம்ப லைன் கூட்டம் ரொம்ப லாங்காக நிற்குது. ஆனாலும் ஈஸியாக டக்கு டக்குன்னு போயிடும். நம்ம வந்து சின்ன பிள்ளைய குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாகவே கொஞ்சம் முன்னாடி போய் நின்றோம் அப்படின்னா நமக்கு உடனே கொடுத்துட்றாங்க. குழந்தைகளுக்கு வந்து வெயிட் பண்ண வைக்க மாட்டுறாங்க. அதனால் வந்து நம்ம ஈஸியாக வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்லாம். நான் பாப்பாவை கூட்டு போனனால நான் ஈஸியாக பாப்பாவுக்கும் எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். வேகமாகவே சாப்பிட்டுட்டேங்க. பசி ஆற்றிட்டு வேகமாக அழுதாமலைக்கே நடைய கட்டி கிளம்பியாச்சு. சுவாமியே சரணமையப்பா. சரி, மைக்கு வாங்கிட்டேன். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? அழுதா நதியை நோக்கி போயிட்டுருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அழுதா நதியை குளிச்சுட்டு அப்படி அழுதாமலையை வந்து ஏற போகிறோம். என்னடா பாப்பா? நம்ம அழுதாமலையை ஏற போகிறோம். எப்படி சொல்லுவேன்? அழுதா நதியை சொல்கிற சரணம் சொல்கிறோம்ல, அது இங்கே தான் இருக்குது. இந்த இருக்குது. இதுக்குள்ளே போனால் அழுதாணி வந்துடும். அப்படியே வா சாமி சரணம். ஓடியா. சாமி அழுதா நதிக்கு வந்தாச்சு. அடுத்து அழுதாமலை பயணம் தான். வந்து உள்ள அழுதா நதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே பார்த்துவா. மெதுவா காலம் மெதுவா வச்சு ஓடப்பா. ரைட்டு. அழுதா நதிக்கு வந்தாச்சு. அழுதா நதியில் குளிச்சுட்டு ஒரு கல் எடுத்துட்டு மேலே போய் ஒரு கல்லிட குன்றில் கல்லை போட்டுட்டு அப்படியே நம்ம அழுதாமலை ஏறி முடிச்சிடுவோம். சரியா? வா சாமி. நம்ம அழுதா நதிக்கிட்ட வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அழுதாமலை வந்து நட்டு குத்தலாம். அதாவது கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சாமிகள் ஏறுது தெரியுது பாருங்கள். சடனாக அந்த ஹைட் ஏறுது. நம்ம கீழே போய் குளிச்சுட்டு நம்ம அழுதாமலை ஏற ஆரம்பிக்கலாம். வாடா மெதுவா வாடா. சரி, கல் குத்துதாடா. அந்த கீழே என்ன கல் இல்லைடா, வாடா. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழுதா நதிக்கு வந்தாச்சு. நல்ல கூட்டமாக இருக்கு. வாடா தங்கம். கீழே பார்த்தா இருங்க. நல்லா கீழே கல்லுகள்லாம் இருக்கு. கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை. என்னடா தங்க? சாமி சரணமையப்பா. அழுதா நதி வந்து பார்க்கவே ஒரு அற்புதமாக இருக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுலேருந்து ஸ்டார்ட் மேலே போகும் அழுதா மலை ஏறுறதுக்கு. இது தண்ணி வந்து அவ்வளோ குளிக்கிறாப்புல நல்லா இருக்குது சாமி. அதனால் நல்லா குளிச்சுட்டு மேலே ஏறி போகலாம். சுவாமி சரணமையப்பா. நம்ம பார்த்தோம் அப்படின்னா அழுதா நதியில் குளிச்சுட்டு நம்ம அழுதாமலை ஏற போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா அந்த அழுத கடவு தவணம் இது வந்து செல்ஃபியில் வந்து கொஞ்சம் உல்ட்டாவாக காட்டுது. அழுத கடவு போர்டு சரி, அந்த போர்டை எடுத்தாச்சு. அழுத கடவு தவணம் போட்டிருக்கு. இது பம்பா வந்து 18.25 கிலோமீட்டரு இன்னும் போகணும். பம்பா வந்து இதில் இருந்து 18.25 அதாவது 18.25 கிலோமீட்டரு நடந்து மேலே போகணும். நம்ம இந்த அழுத மலை வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏற்றம் வந்து அதிகமாக இருக்கும் சாமி. தூரம் வந்து கம்மி தான், ஆனால் அதோட ஏற்றம் வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நட்டு குத்தலாக இருக்கும். ஏறுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வேகமாகவே ஏறி இறங்கிடலாம். சரிங்களா? சரி, இந்த ஏற்றத்தில் எப்படி ஏறுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரிகள் வந்து நிறையா இருக்கும் சாமி. இங்கே தங்குறதுக்கான விரிகள் வந்து நிறையா இருக்கும். இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா ரேஞ்சுக்கு வந்து வாங்குறாங்க. இங்கே வந்து தங்கிட்டும் போகலாம். அது போக சும்மா இருந்து குளிச்சுட்டு போகிறதுக்கும் இந்த விரி வந்து யூஸ் ஆகிக்கிறோம். ஓகே, இந்த அழுத கடவு தாவானம் மலை ஏறவும் தொடங்கியாச்சு. பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு ஏற்றம்.
நல்லா உயரமாக ஏற்ற மாதிரி இருக்கு அழுதாமலை. இனி மேலே மேலே ஏறணும் அப்படின்னா இன்னும் பயங்கர ஏற்றமாக இருக்கும். ஓகே சாமி, மேலே ஏறிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம். ஓகேவா? சாமி சரணம். அழுதாமலை, அழுதாமலையில் அழுக வச்சு பார்க்கறது தான் ஐயப்பன். சரணம் ஐயப்பா. சாமி சரணம் ஐயப்பா. சாமி சரணம் ஐயப்பா. சரணம் சாமி அப்பா. சரணம் அப்பா. அழுதாமலை வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு மலை, நல்ல உயரமான ஒரு மலை. இதில் வந்து ஏறும்போது கண்டிப்பான முறையில் கொஞ்சம் நின்று ஏறுங்க, உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சரிங்களா? மெதுவாக ஏறினாலே போதும், மேலே ஏறி போயிடலாம். நேமாக ஏற வேண்டாம். சாமி சரணம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்லிடங்குன்று அழுதாமலை டாப்புக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்லிடங்குன்று, அதாவது மைசியை கொன்ற இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துல வந்து நம்ம அழுத நதியில் ஒரு கல் எடுத்தோம் இல்லையா, அந்த ஒரு கல்லை வந்து இந்த மைசியை கொன்ற இடத்துல வந்து போட்டு சாமி கும்பிட்டு வரணும். அதாவது ஐயப்பன் வந்து மைசியை கொண்டுட்டு ஒரு கல்லை வச்சு அடக்கம் பண்ணாராம். அதுதான் அந்த முறைக்காக தான் நம்மளும் ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு அடக்கம் பண்ணுறோம். சரி வாங்க சாமி பார்ப்போம். பாப்பா இந்தா உனக்கு எடுத்து கல், இந்த கல்லை கீழே போடக்கூடாது. சரியா? இந்த கல்லிடுங்க, அதான் அந்த கல்லா போட்டுருக்காங்க மேலே, நான் சொல்கிறப்ப போடணும். சரியா? சரி சாமி. இது வந்து கல்லிடங்குன்று. அந்த வா இங்கே இல்லை, வா. இந்த கல்லிடங்குன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை வந்து அடக்கம் பண்ண இடம் இந்த இடம் தான் சாமி. இந்த கல்லிடங்குன்றில் தான் மகிழ்ச்சி வந்து ஐயப்பனால கொல்லப்பட்டு சடலமாக அடக்கம் பண்ண இடம் இந்த இடம் தான். இது பேர் தான் கல்லிடங்குன்று. சரிங்களா? இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இறக்கம் தான். இதுலேருந்து இறக்கம் அப்படின்னா முக்குழி போயிடலாம் சாமி. முக்குழி வந்து மாரியம்மன் கோயில் இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த பாப்பாவுக்கு வந்து கன்னிச்சாமின்றனால ஒரு கல் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த கல்லை வந்து இந்த கல்லிடங்குன்றில் போட்டுட்டு நம்ம ரிட்டர்ன் போகலாம் சாமி. வா சாமி. அந்த கல்லை வந்து நான் அதில் போடு சாமி, அந்த மரத்துக்கிட்ட போடு. அந்த போடுறாங்கல்ல அங்கே போடு. அந்த கல்லை தூக்கி மொத்தமாக தூக்கி போடு. போடு. போட்டியா? போட்டு விடு போதும். வா. அவ்வளோதான்டா, போதும்டா. அது நிற்காதுடா. வா. இதெல்லாம் சாமி அங்கே இருக்கு சாமி சரங்குத்தி. பாப்பாவுக்கு வந்து கல்லிடங்குன்றில் கல் போட்டு சாமி கொண்டு வந்தாச்சு சாமி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அழுதாமலை டாப்லேருந்து கீழே இறங்குறோம். அழுதாமலை கீழே இறங்கி முக்குழி டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு முக்குழி 5 மணிக்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தாண்டி போயிடலாம் சாமி. முக்குழியை கரிமலை ஏற்றம் ஆரம்பிச்சிடும். அதில் போய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு செட்லேயோ தங்கி இந்த மாதிரி வெளியிலே தங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுவோம் சாமி, போக முடியாது. அதனால் இப்போ நாங்கள் போகிற டைம் பார்த்தீங்கன்னா 3:30. இன்னும் கொஞ்சம் இடத்துல போயிடலாம்னு நினைக்கிறோம். சாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அழுதாமலையோட டாப் இது தான் இஞ்சிப்பாறை கோட்டை, உடும்பாறை வில்லன் ஸ்ரீ ஐயப்பா டெம்பிள். சரி, இங்கே தான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அழுதாமலையோட இறக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என் பாப்பா பார்த்தீங்கன்னா அழுதாமலையில் யாரையுமே தூக்க சொல்லலை, அதுவாக நடந்து வந்துருச்சு. ஓகேவா? இதுவே ரொம்ப பெரிய விஷயம். இங்கே இருக்க சாமி கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். உடும்பாறை வில்லன் கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறோம், இங்கே உடைக்கலாம் சொல்லி ஒரு இது இருக்குது. உடும்பாறை ஐயப்பன் கோவில் இதான் சாமி. சரணம் ஐயப்பா.
அவ்வளோதான் சாமி. இப்போ நம்ம இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவ்வளோதான் நம்ம நேரம் வந்து என்னது ஓகே. அழுதாமலை இறக்கம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அழுதாமலை வந்து எவ்வளோ தூரம் ஏறினமோ அந்த அளவுக்கு இறக்கமும் இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து கீழே இறங்கணும் சாமி. கீழே இறங்கிட்டு முக்கில போயிட்டு அடுத்த வீடியோ போகலாம் சாமி. சாமி சரணம். சாமி சரணமையப்பா. சாமி சரணமையப்பா. சாமி பார்த்தீங்கன்னா நம்ம சாயங்காலம் 5 ஆகுது. இப்போ வந்து முக்கோழி மாரியம்மன் கோயிலுக்கு நம்ம கீழே வந்துட்டோம். கூட்டம் வந்து சரியான கூட்டமாக இருக்கு சாமி. சாமி சரணம். சாமி சரணமையப்பா. முக்குளி மாரியம்மன் கோயில் வந்து இப்போ கூட்டம் பயங்கர கூட்டமாக சாமி. ஏன்னா 5:30 அடைச்சிருவாங்களாம் கேட்டேன். அதனால வந்து நம்ம வந்து இடத்தையும் வந்து ஏறி போக முடியாது. பெருமலை ஏற்ற வந்து ஏற முடியாது. பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு பண்ணி தூங்கிட்டு அப்புறமேட்டு தான் சாமி போக முடியும். நாளைக்கு காலைல ஒரு 7 மணிக்கு திறந்துருப்பாங்க. அப்போ தான் போக முடியும் சாமி. பார்த்தீங்கன்னா முக்குளி மாரியம்மன் கோயில் வந்து கூட்டம் பயங்கர கூட்டமாக இருக்குது. 5:30 வந்து கேட்டு அடைச்சிருவேன்றதுனால இப்போ வந்து ஆல்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் காலை கிளம்பி போகும்போது சுவாமி சரணமையப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா முக்குளியில் வந்து காலை ஒரு 7 மணி ஆகுது. பனிமூட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது சாமி. சரியான குளிர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நைட் இங்கே ஆல்ட் பண்ணோம். ஆல்ட் பண்ணிட்டு காலை கிளம்பணும்னு சொல்லி ஒரு 7 மணிக்கு கிளம்பணும் சாமி. இன்னும் கூட்டம் வந்து நகரம் அப்படியே இருக்குது. அது ஏன்னு தெரியலை. அப்படி நகரம் அப்படி இன்னும் கேட்டு திறக்கல என்னன்னு தெரியல. கரெக்டாக 7 மணி ஆகுது. இப்போ திறந்து விட்டாங்கன்னா அப்படியே எல்லாம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் சாமி. சாமி சரணமையப்பா. இப்போ மணி ஒரு 7 மணி ஆகுது சாமி. 7 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்குளியில் வந்து நம்ம நைட்டு ஆல்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி 7 மணிக்கு காலையில் திறப்பாக சொன்ன நாளைக்கு ஆல்ட் பண்ணி விரி கிடைக்கல சாமி. விரி அடிக்க ரொம்ப கஷ்டமாக போச்சு. விரி வந்து பயங்கரமான ஒரு கூட்டம் இங்கே. ஏன்னா எல்லா சாமி இங்கே வந்து தங்குறாங்க. அதனால விரிக்கு சரியாக கிடைக்கல. கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா விரியை மொதல் பிடிச்சி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 மணி ஆகுது காலையில். நான் எழுந்திரிச்சு அப்பயே 5 மணி தான் எழுந்திரிச்சிட்டோம். இது திறந்து விடலை. அப்போ 7 மணிக்கு திறக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து திறக்கலை. அதனால் அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா மேலே கூட்டமாக இருக்குது. அந்த இடத்துல கூட்டமாக இருக்குது. அதனால் வந்து 7 மணிக்கா இல்லை 7:30 மணிக்கான்னு தெரியல. திறந்தோன்னா உங்களுக்கு போட்டு விட சாமி. இன்னொரு வழியாக படியிலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு சாமி. சரி வந்து பார்த்தீங்கன்னா முக்குளியில் வந்து சாமியை கும்பிட்டுட்டு அம்மன் மாரியம்மன் வந்து சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே கேட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் சாமியெல்லாம் போயிட்டுருக்காங்க. முக்குளி அம்மன்லேருந்து ரைட் சைடு போனோம் அப்படின்னா நம்ம கரிமலை ஏற்றத்துக்கு போயிடலாம் சாமி. சரிங்களா? ரைட் சைடு போனோம் அப்படின்னா கரிமலை ஏற்றத்துக்கு அங்கே போயிடலாம். கூட்டத்துக்கு பிறகு சரியான கூட்டமாக இருக்குது. செம்ம கூட்டம் சாமி. சுவாமி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரிமலை ஏற்றதுக்கு வந்து ஆரம்பிச்சாச்சு. நம்ம முக்குளியிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு சாமி. முக்குளிலேருந்து கேட்டு ஓப்பன் பண்ணி ஒரு 7:10 ஆகும் சாமி. இப்போ டைம் அந்த டயத்துக்கு வந்து இப்போ கிளம்பியாச்சு. இப்போ வந்து கரிமலை ஏற்றத்துக்கு போயிட்டுருக்கோம் சாமி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரிமலை ஏற்றத்துக்கு ஆரம்பிச்சாச்சு. அழுதமலை இறங்கிட்டு முக்குளியிலேருந்து நம்ம கரிமலை ஏற்றத்துக்கு கரிமலை ஏற்றம் வந்து ஆரம்பிச்சாச்சு. அதெல்லாம் போயிட்டுருக்கோம் சாமி. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா மேலே வந்து கரிமலை உச்சியில் வந்து பகவதி அம்மன் கோவில் இருக்குது சாமி. சார் அங்கே போயிட்டு நம்ம அடுத்த ஒரு வீடியோ போடலாம் சாமி. இப்போ பார்த்தீங்கன்னா கரிமலை ஏற்றத்தை வந்து ஏறிட்டு இருக்கோம் சாமி. இதில் வந்து வெள்ளாரம் செட்டா தவாடம்னு ஒரு இடம் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கேட் அடைக்கிறதுக்கு எல்லா பக்கமும் இந்த மாதிரி கம்பிகள் போட்டு வச்சுருக்காங்க சாமி. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பி தான். விலங்குகள் வந்து உள்ளே வராமல் இருக்குன்னு அந்த கம்பியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே விரிகள் நிறையா இருக்குது சாமி. இங்கே தங்கிட்டு போகிற மாதிரி விரிகள் நிறையா இருக்குது. அந்த விரியை சுற்றி வந்து அந்த கம்பி கேட்டை போட்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. விலங்குகள் வந்து உள்ளே வராமல் வச்சுருக்காங்க. சாப்பிட சாமி. என்ன சாப்பிட்ற?
கரிமலை ஏற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுச்சேரி தாவளம் வந்து இப்போ வந்திருக்கோம். இதுக்கடுத்து வந்து சரியான வட்டம் பெரியான வட்டம் சாமி. இது வந்து புதுச்சேரி தாவாளம் சரிங்களா. இங்கே பார்த்திங்கன்னா டைமிங் பார்த்திங்கன்னா புதுச்சேரி 6 மணிக்கு சாயங்காலம் அடைச்சிருவாங்க. அதே மாதிரி கரிமலை 6 மணிக்கு அடைச்சிருவாங்க சாமி. இதை போட்டு டைமிங் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி டைமிங் வந்து போட்டிருக்காங்க. அதை கரெக்டாக பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம கரெக்டாக போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு எல்லாமே வசதி இங்கே இருக்குது. இங்கே வந்து ஆல்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே யூஸியாக இருக்கும் சாமி. இங்கேருந்து பார்த்திங்கன்னா பம்பா வந்து 8 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க சாமி. புதுச்சேரி தாவளத்துலேருந்து பம்பா 8 கிலோமீட்டரு. நாங்கள் போகிற டைம் பார்த்திங்க அப்படின்னா மணி ஒரு 11:30 ஆகும் சாமி. காலையில் 11:30 ஆகும். போகிறதுக்கு எப்படியும் எங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்துக்கு ஆகும் சாமி போகிறதுக்கு. ஏன்னா கூட்டமும் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பெரிய பாதையில் கஷ்டமாக இருக்குது. இந்த தடவை கூட்டம் வந்து பெரிய பாதையில் அதிகமான கூட்டம் சாமி. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எத்தனை சாமி இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். வீதி ஃபுல்லாக இருக்குது. இந்த இடம் தான் புதுச்சேரி தாவாளம். இந்த புதுச்சேரி தாவாளத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே ஆல்ட் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது சாமி. இங்கே வந்து தங்கிக்கலாம் சரிங்களா. இங்கே அந்த இடையில வந்து இந்த பாஸ் கொடுக்குறான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. குளியில் ஒரு பாஸ் கொடுத்து புதுச்சேரியில் ஒரு சீல் வைப்பாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது சாமி. அந்த பாஸ் வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் பெரிய பகுதியிலையும் கூட்டம் அதிகமாக தான் சாமி இருக்குது. அதனால் வர்றவங்க வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி டைமிங் கீப் பண்ணி வாங்க. கொஞ்சம் வெள்ளனே, அதாவது காலகட்டியில் கேட் ஓப்பன் பண்ணோன்னே ஏறுற மாதிரி இருக்கணும். அந்த டயத்துக்கு பார்த்துவாங்க சாமி. சரணமைக்கப்பா. இங்கே குளிக்கிறவங்களாம் குளிக்கிறாங்க சாமி. புதுச்சேரி தாவளத்துலேருந்து ஒரு தண்ணி நிற்கிது, சின்ன ஒரு 6 மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே சாமியெல்லாம் குளிக்கிறாங்க. மேக்ஸிமம் குளிக்க மாட்டுறாங்க, கம்மியாக தான் குளிக்கிறாங்க சரிங்களா. இங்கே கிராஸ் பண்ணி போயிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம் சாமி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரிமலை ஏற்ற ஏறிட்டு இருக்கோம் சாமி. கரிமலை ஏற்றலில் பார்த்திங்கன்னா நம்ம கரிமலை தாவாளம் அதுக்கிட்ட வந்துட்டோம். அதாவது கரிமலை உச்சிக்கிட்ட வந்துட்டோம். மேலே போய் பகவதி அம்மனை தரிசிச்சுட்டு இப்போ தேங்காய் உடச்சிட்டு அப்படியே கிளம்புவோம் சாமி. கரிமலை ஏற்றம் கடினம் சொல்லுவாங்க. அது மாதிரி கரிமலை ஏற்றம் கடினமாக தான் இருக்குது. கொஞ்சம் உயரமாகவும் போகுது, அப்போ கொஞ்சம் சால்வாகவும் போகுது. கரிமலை உச்சிக்கு போயிட்டு உங்களுக்கு உச்சிக்கு போயிடும் சாமி. போயிட்டு ஒரு வீடியோ சாமி. கரிமலை ஏற்றம் பயணமாக சாமி. கரிமலை உச்சி இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். மேலே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் சாமி. சரியா சாமி சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரிமலை உச்சிக்கிட்ட வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பகவதி அம்மன் கோயில் இருக்குது சாமி. அம்மன் கோவில் கரிமலை மஞ்சள் பொடி கோட்டை அம்மன் கோவில் வனதுர்கா அப்படின்னு ஒரு இருக்குது. அம்மன் கோவில் வனதுர்கா கோவில் இங்கே இருக்குது. இந்த கோயிலை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் மேலே ஏறணும் சாமி. டாப்புக்கு போகிறது, கரிமலை டாப்புக்கு போகிறதுக்கு. அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு இறக்கம் தான், கீழே இறங்கிடலாம் சாமி. சாமி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரிமலை டாப்புக்கு வந்திருக்கோம். கரிமலை டாப்பில் வந்து தேங்காய் உடைக்கணும். கரிமலை தாவாளம்னு போட்டிருக்கு சாமி. சரணமைப்பா. நீங்கள் கருப்புசாமி இருக்காப்புல 6 ரூபாயெல்லாம் பார்த்தா தெரியும் நம்ம கருப்புசாமி தான் அப்படின்னு. கீழே பார்த்தா சாமி.
தேங்காய் தொட்டு கும்பிடு. ம் போடணும். ம் செதரும் பாரு, பயமா செதரும் பா. உடஞ்சிருச்சு. பாப்பா போமா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரிமலை பகுதியம்மன் கோயிலேருந்து கீழே கருமலை கருப்பசாமி கோயிலேருந்து கீழே இறங்கியா சாமி. கருமலை டாப்லேருந்து கீழே இறங்க போகிறோம். இதுதான் அந்த இறக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கூட்டமாக இருக்குது சாமி. பெரிய பார்த்தா சரியான கூட்டமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போனோம் அப்படின்னா ஏற்கனவே இங்கே பெரிய பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. நீ கீழே போனோம்னா பம்பையிலும் கூட்டம் அதிகமாக இருக்குது சாமி. சாமி இப்போ கரிமலை இறக்கத்தில் இறங்கிட்டு இருக்கோம். பாப்பா பாருங்க பயமாக போயிட்டுருக்கு. பாப்பா அதுதானியா? நடந்துருவியாடா? என்ன பேரு? நடந்துருவியா? சரி ரைட் வா. கரிமலை இறக்கத்தில் இறங்கி பம்பையில் குளிக்க போகிறேன். என்னடா? சரி குளிக்கிறான். ஆமாம் முங்குமி குளிக்கிறோமா? சரி ரைட்டு. சரி 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 வா போ. கீழே 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 பார்த்து இறங்க. பேர் செட் ஆயிருச்சான். சாமி எங்க சாமி போறீங்க? ரிதன்யா எங்க போறீங்க? எங்க குளிக்க போறீங்க? எங்கடா குளிக்க போற? கரிமலை இறங்கி பம்பையில போய் குளிக்க போறேன். ஆமா சொல்லு சொல்லு முந்தே பம்பை இறங்கி கரிமலை இன்னும் அள்ளிதுல சொல்லுமா. சொல்லுமா பம்பையில குளிக்க போறேன். சொல்லு சொல்லு. மைக் வச்சிருக்கோம் சொல்லு. எங்க போய் குளிக்க போறோம்? பம்பை சொல்லு சொல்லி சொல்லிடு. எப்படி குளிக்க போற? எதுல முங்கி குளிக்க போற? தண்ணில. தண்ணி எங்க இருக்கு சொல்லுடா. சொல்லுங்க. பம்பையில இருக்கு. அது எந்த இடம்? தண்ணி இருக்க இடம்? ஏன் பாப்பா பம்பை பேர் சொல்றா. பம்பா நதி எனக்கு தெரியல. மைக் இந்தா இருக்கு. சொல்லுங்க. பம்பா சொல்லுங்க. நீதான் சொல்லணும். நீங்க தான் சொன்ன. உங்க சட்டையில தான் மாட்டி இருக்கு. எங்க இந்த பிரைஸானே? எங்க ஜாப்னா? பம்பாடா. சுவாமி சரணம். வலியான வட்டம் தாவளம். அந்த வலியான வட்டம் அந்த பெரியான வட்டம் ரெண்டே ஒன்று தான் சாமி. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிறியான வட்டம் போகணும். இதுலேருந்து பம்பா வந்து 3 கிலோமீட்டர். கரிமலை இறக்கு வந்து ரொம்பவே கடைசா இருக்கு சாமி. கூட்டம் அதிகமாக இருக்கு. அதனால் இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சாமி. பார்த்துங்க சாமி ரொம்ப சரிவா இருக்கு. சூப்பர் சார். கம்பி இப்போ போட்டிருக்காங்க சாமி. மதைய போட்டாங்க தெரியல. வலியான வட்டத்துலேருந்து இறங்கும்போது கைப்பிடிக்கு வந்து கம்பி போட்டிருக்காங்க சாமி. ரொம்ப டேஞ்சர். அவர் பார்த்தா அந்த பக்கம் இறங்குது. அதில் வச்சு சாமி இறங்குறாங்க. அது போக இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடியாதவங்க வந்து இந்த பக்கம் பிடிச்சி இறங்கலாம். அந்த மாதிரி தோது பண்ணியிருக்காங்க சாமி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரிமலை இறக்கத்துக்கு வந்துட்டோம். இறக்க முடிய போகுது. அதான் அந்த சூடம் கொளுத்தி சாமி கும்பிட்டு கிளம்புற சாமி.
இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா சிரியான வட்டம் வந்துடும் சாமி. சிரியான வட்டம் வந்து ஒரு 500 மீட்டர் தான் பம்பா. சாமியே சரணமையப்பா. கரிமலை வந்து உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இறங்குறதுக்கு. ஏற்றமும் அது மாதிரி இருந்துச்சு, இறக்கமும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. கரிமலை இறக்கம் வந்து முடிஞ்சிச்சு. கரிமலை இறக்கத்தில் பம்பை சமீபம் எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரிமலை இறக்கத்துல இறங்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பம்பையில் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக தான் சமயம் இருக்குது. கரிமலை இறக்கத்தில் பார்த்தீங்கன்னா பம்பை கண்டிப்பாக நல்லா தெரியும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிரியான வட்டம் அங்கே போகணும். அங்கே போயிட்டு ஒரு வீடியோ எடுப்போம். மேலே ஒரு வழியான வட்ட தாவலம் இருந்துச்சு, கீழே ஒன்று சாமி. அதோட எண்டு தான் நினைக்கிறேன் இருந்தது. வழியான வட்டம்னா அப்படின்னா பெரியான வட்டம் சரிங்களா. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிரியான வட்டம், அதுக்கப்புறம் வந்து பொம்பாசாமி. கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு போகவும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இறங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அன்னதானம் போடுவாங்க. விரி இருக்குது, நம்ம தங்கி ஆல்ட் பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய இடமா தான் இருக்குது. இந்த விரிகள் நிறையா இருக்குது, சாப்பிட்றதுக்கான இடம் வந்து நிறையா இருக்குது சாமி. அங்கேயே ஆல்ட்டு பண்ணிட்டு வேணால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக எதிர்த்து போகலாம் சாமி. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிரியான வட்டத்துக்கு இப்போ தாவளத்துக்கு இப்போ தான் வந்திருக்கோம். சிரியான வட்ட தாவளம் பார்த்தீங்கன்னா அந்த வழியான வட்டம், அதாவது பெரியான வட்ட தாவளத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. வழியான வட்ட தாவளத்தை வந்து பார்த்திங்கன்னா கரிமலையிலேருந்து கீழே இறங்கி வரவில்ல அந்த இடத்துல வந்து இருக்குது. அதை தாண்டி ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது சாமி சிரியான வட்ட தாவளம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வழியான வட்டத்தில் நல்ல ஒரு சாப்பாடு வந்து அண்ணா சூப்பராக போடுறாங்க. சாப்பாடு சாப்பிடணுன்றவங்க அங்கே சாப்பிட்டு கூட வாங்க, சூப்பராக இருக்கும் சாப்பாடு, நல்லா போடுறாங்க சாமி. ஒவ்வொரு பிரியிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. நல்லபடியாக ஒரு திருப்தியான சாப்பாடு கிடைக்கும் சாமி. சரி, அடுத்து பம்பைக்கு போயிட்டு ஒரு வீடியோ போடுவோம் சாமி. பம்பையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்து பம்பை டு நம்ம சன்னிதானம் போயிட்டு வர ஒரு தனி வீடியோ இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.